கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தஞ்செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இந்த சம்பவத்திலே நாம் இயேசு கிறிஸ்து பரிசேயனாகிய சீமோன் என்கிறவருடைய வீட்டில் அவர் பந்தியிற்கு உட்காரும் பொழுது ஒரு பாவியான ஸ்திரீ இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டில் வந்திருக்கிறாருங்கிறத அறிந்து அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து அப்புறம் அவங்களுடைய தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாங்க. அப்போ இதை பார்த்த அந்த பரிசேயனாகிய சீமோன் அவருக்குள் என்ன எண்ணம் வந்துச்சு அப்படின்னா, இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அப்போ இதை இயேசு கிறிஸ்து அறிந்து அவருடைய சீமோனுடைய யோசனையை அறிந்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். அப்போ இந்த சம்பவத்திலிருந்து சீமோனுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அப்போ என்ன காரியம் கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, ஒரு உவமையை இயேசு கிறிஸ்து சொல்றார். என்ன உவமை அப்படின்னா, ஒருத்தருக்கு 2 பேர் கடன் பட்டிருந்தாங்க. ஒருத்தர் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. அப்போ கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். அப்போ சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஹல்லேலூயா. அடுத்ததாக 50வது வசனத்துல, அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். இந்த காரியத்துல இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, யாருக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க அதிகமா அன்பு கூறுவாங்க அப்படிங்கிறத சீமோன்ட்ட, அந்த பரிசேயனாகிய சீமோன்ட்டு சொல்றார். இந்த சகோதரி, இந்த பாவியான ஸ்திரீ, அவங்கள்ட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள், அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அவங்க முன்னாடி இருந்தே கவனிச்சுட்டு வராங்க. எப்படின்னா,
இயேசு கிறிஸ்து வந்து பலரை குணமாக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிற வார்த்தையை நிறைய இடங்கள்ல அவர் பயன்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். அதே போல அவர் குணமாக்கிட்டு அவர் சொல்றாரு நிறைய பேர்கிட்ட, இனி பாவம் செய்யாதே. அப்போ இந்த ஸ்திரீ அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நெருக்கமாய் அவள் பின்தொடர்ந்து கவனித்ததின் நிமித்தம்தான் அவள் அறிந்து கொண்டால் இயேசு கிறிஸ்துவுக்குள் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதன் நிமித்தம்தான் அவள் என்ன பண்றான்னா, அந்த இடத்துக்கு அவர் இயேசு கிறிஸ்து பந்தி இருந்து பரிசேயனாகிய சீமோன் வீட்டிற்கு வர்றாருன்னு கேள்விப்பட்டு, அந்த மகள் வந்து அவங்க ஒரு விலையேற பெற்ற நலதம் என்கிற அந்த தைலத்தை வாங்கிட்டு வராங்க. அது வந்து ரொம்ப விலை உயர்ந்தது. அப்போ அவங்களுடைய பணம் அதிகமாக செலவழித்து வாங்கி கொண்டு வந்து அவங்களுடைய செயல்களை நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, யாருக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவங்க அதிகமா அன்பு கூறுவாங்க. அப்போ அவங்க அந்த சகோதரி செய்த ஒவ்வொரு செயலுமே அவங்க அன்பின் நிமித்தம், அன்பின் வெளிப்பாட்டுன்னு நம்ம சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவின் மேல் அவர்கள் வைத்திருந்த அன்பை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அப்போ அவங்களுக்குள்ள ஏன் அழுறாங்க? அப்போ ஒரு மனம் திரும்புதல் கேதுவான கிரியை அவங்க அழுது கொண்டிருந்தாங்கன்ட்டு வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அவங்களுடைய கண்ணீரினாலதான் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதங்களை நனைத்து அவங்க தலைமயிரினால் துடைத்து இயேசு கிறிஸ்துவனுடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாங்கன்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ அவங்க அவங்க செய்த காரியங்கள் தவறு, அவங்களுடைய பாவங்களை குறித்து உணர்த்தப்பட்ட ஒரு சகோதரியாய் அவங்க ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கிரியையை அவங்க செய்யறாங்க. இன்னும் ஒரு சில இடங்கள்ல இயேசு கிறிஸ்து சொல்றார், இவங்க வந்து நற்கிரியை செய்தாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த மனம் திரும்புதலுக்கு ஏதுவான காரியம் கூடுதலாக இயேசு கிறிஸ்துவின் மேல் அவங்க வைத்திருந்த அன்பின் வெளிப்பாடாக இந்த காரியங்கள் காணப்படுகிறது. அப்போ அவங்களுக்குள் ஒரு காரியத்தை அவங்க உணர முடிஞ்சது. இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னிக்க அதிகாரமுடையவர். அப்போ இயேசு கிறிஸ்துவும் என்ன சொல்றார் அப்படின்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். அதே போல இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், அநேக பாவங்கள் ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், 47ஆம் வசனம், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இந்த நாளிலும் கூட நாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக பூமியில அனுப்புனார், நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக. அப்போ நம்ம எப்பேற்பட்ட பாவி என்கிறது நமக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தெரியும். அப்போ நம்ம இன்றைக்கு நம்ம எவ்வளவாய் நம்ம அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், அதிகமான பாவம் செய்து அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வு எல்லாருக்குள்ளயுமே கட்டாயமாக இருக்கும். அப்போ இன்றைக்கு நாம் உணர வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறது அதிகமான அன்பு. ஹல்லேலூயா. அப்போ இதுவரைக்கும் நாம் கர்த்தரிடத்தில் காட்டின அன்பை காட்டிலும் இந்த நாளில் நாம் நம்மளுடைய பாவங்கள் எவ்வளவு அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று உணர்ந்தவர்களாய் நாம் இந்த நாள் முதற்கொண்டு அதிகமாய் கர்த்தர் மேல், இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் அன்பு கூறுகிறவர்களாய்
நம்முடைய நற்கிரியைகளின் மூலமாய், அவர் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்கிறதன் மூலமாய் நம்முடைய அதிகமான அன்பை நாம் அவருக்கு வெளிப்படுத்துவோம். ஹல்லேலூயா. காட்